ஹேங்கே பண்ண சென்னையில் இல்லை. ஓகே, வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம், காலை வணக்கம். ஐ திங்க் மாலை ஆயிருந்து நினைக்கிற முடியுது. இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நடிக்கிறதுக்காக போனேன். போய் இப்போ ப்ரொடியூசரும் இந்த படத்தோட ஹீரோவும் பிரதர் மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிறீங்க. அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான டைரக்டர் எழுந்தார். நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல நம்பிக்கை இருக்குது, இல்லை குழப்பமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செல்வமணி சார் சொன்னார், பெப்சி வந்து இன்னொன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டுருக்காங்க. டெஃபரெண்ட்டாக பெப்சி எல்லாம் உடைக்கலாம் முடியாது. நான் தொடையை தட்டி சொல்கிறேன், நான் பெப்சி மெம்பர் தான். இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் பெப்சி மெம்பர் தான், நோ டவுட். அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தைரியமாக ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அது பெப்சியோட லைட் பண்ணணும், அந்த டெக்னீஷியனால தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க புது ஆளுகளை வச்சு போனோம்னா மண்டையில் போட்டு நம்ம கொண்டுருவாங்க. எதை நம்பி நம்ம போகிறதோ 5000 ரூபாய்க்கு யூனியன் கார்டு கொடுக்குறாங்களாம். என்ன தப்பாக இருக்குது இது? வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டியது, நிச்சயமாக இல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டியது என்று சொல்கிறேன். அதனால் நேரத்தை கடந்து நான் சீக்கிரமாக பேசி நிறுத்திக்க. இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைந்து எல்லாமே இறைவன் வேண்டி விட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் விவேகா அவர்களே பேச அழைக்கிறோம். பல அற்புதமான இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு எமோஷன்ஸ்க்கும் முணுமுணுக்கிற பல லிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படத்துலேயே உங்களுடைய வரிகள் வந்து முணுமுணுக்கப்படும். தேங்க்யூ ஸோ மச். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோடியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாகம் மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கிறது. பேரழகு தமிழுக்கு பிஞ்சு புலவனின் வணக்கங்கள். பொதுவாக இசை வெளியீட்டு விழாக்களில் நான் இப்படி ஆரம்பிக்க மாட்டேன். ஆனால் மையல் என்கிற இந்த பெயரை பார்த்த உடனே, இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புதழை பார்த்த உடனே எனக்கும் தமிழை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதற்காக நண்பர் ஏழுமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மையல் என்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தை சங்க இலக்கியங்களில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு கோர்வையாக பட்டியலிட்டு கொடுத்ததை பார்த்த உடனே இந்த படத்தினுடைய தரம் என்ன என்பது நமக்கு தெரிந்தது. அவ்வளவு ஆழமான சிந்தனையோடு இந்த படத்தை அவர் அணுகி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த விழா இயக்குனர் திரு K.S. ரவிக்குமார் அவர்களுடைய தலைமையிலே நடக்கிற இந்த விழா என்பதே இந்த விழாவினுடைய மிகப்பெரிய பெருமை. ஏன்னா அவர் பேசினார்னா ஏறக்குறைய தமிழ் இண்டஸ்ட்ரியே பேசின மாதிரி. இங்கே உருவாகி இருக்கிற பல பேர் அவரால், நான் உட்பட பல பேர் அவரால் உருவானவர்கள் தான். K.S. ரவிக்குமாரனுடைய K.S. ரவிக்குமார் சாரோட ஷூட்டிங் வந்து குஷால் தாஸ் கார்டனில் நடக்கிறப்போ நான் ஒரு பக்கமும் விஜய் ஒரு பக்கமும் இன்னும் வாய்ப்பு கேட்ட நினைவுகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றன. அப்படி அதே போல அவரோட பாட்டு எழுதுறது ஒரு மிகப்பெரிய பயிற்சி. அவர் வந்து ஒரு டியூன் கொடுத்தாருன்னா அதுக்கு நான் வந்து சமுத்திரம் படத்தில் ஒரு பாடல் எழுதுந்து இன்னும் அந்த பல்லவி வச்சிருக்கேன். வானிலை அறிக்கை மழை இல்லை என்றது, ஆனாலும் நான் நனைந்தேன் என்கிற ஒரு பல்லவி. அதற்கு பிறகு அவர் வேற ஒரு ஆப்ஷன் எழுத சொல்லி விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் புரியாமலே இருக்கிற பல்லவி தான் வந்தது. அவ்வளவு எப்படி வந்து ஒரு புது பாடலாசிரியர், நான் வந்து வானத்தை போல நீ வருவாயனா இந்த 2 படங்கள் மட்டுமே எழுதிவிட்ட சூழலில் அவர் போய் வாய்ப்புக்காக சந்தித்தேன். பாட்டாளி என்கிற படத்தில், அந்த படத்தில் சின்ன சின்ன வீட்டு வேலைங்கிற ஒரு அற்புதமான பாடல் வாய்ப்பு எனக்கு கொடுத்தார். அப்படிலாம் நிறைய அவருக்கு நான் தொடர்ச்சியாக பல படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறேன். அவர் வந்து இங்கே வாழ்த்தியது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நண்பர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏபிஜே ஏழுமலை அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப நல்ல தேர்ந்த ஒரு இயக்குனர். கும்கி படத்தில் கோ டைரக்டராக பணியாற்றினவர். அதுக்கு பிறகு நிறைய பெரிய படங்களிலே எல்லாம் பணியாற்றியவர். அந்த படத்தை அவ்வளோ அழகாக அணுகியிருக்கார். வெகு சில படங்களின் பவுண்டட் ஸ்கிரிப்டை மட்டுமே நான் வாங்கி பார்த்துருக்கேன். அப்படி இந்த படத்தினுடைய பவுண்டட் ஸ்கிரிப்டை முழுக்க என்கிட்ட கொடுத்துருந்தார். அவ்வளோ ஒரு அழகான ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கதையை, திரைக்கதையை இந்த படத்திலே வழங்கி இருக்கிறார். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், பார்க்குறப்போ நெகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் இந்த படத்தினுடைய கதாநாயகன் பற்றி சொல்லணும். அவர் 2 முறை என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்.
ஒவ்வொரு முறை வருகிற போதும் அந்த புத்தகங்களை பார்த்த உடனே அவர் வியப்பா புத்தகங்களை பத்தி பேச ஆரம்பிப்பார். பெரும்பாலும் நடிகர்கள் புத்தகங்களை பத்தி பேசுவது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் என்ன சார் அப்படின்னு உடனே நாங்கள் தாஸ் காப்பிட்டால் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து நாங்கள் அப்புறம் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்தப்போ அவர் நாங்கள் பேசும்போது தாஸ் கேபிட்டல் பற்றி ஒரு நடிகர் பேசுவது என்பது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. உடனே கார்ல் மார்க்ஸை பற்றி மார்க்சியம் எப்படி சார்னு தயாரிப்பாளர் அவர்கள் பேச ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய கலந்துரையாடல் மாதிரி நிகழ்ந்தது அந்த நிகழ்வு. அதுக்கு காரணம் அந்த மாதிரி ஒரு கதாநாயகன் இந்த படத்தில் அப்படி ஊன்றி கவனித்து கதை என்ன இருக்கிறது, திரைக்கதை எப்படி வந்திருக்கிறது என்பதெல்லாம், அவர் எழுத்தாளர்கள் மேலே எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் நான் இந்த படத்தில் அவரோடு பேசும்போது புரிந்து கொண்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அமர்கீத் ரொம்ப அழகான பாடல்களை கொடுத்திருக்கிறார். அதாவது என்னன்னா இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இசையை அவர் கொடுத்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் அமர்கீத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இசையமைப்பாளர் சௌந்தரியன் அவர்களுடைய வாரிசு புதல்வர், அவரை தாண்டி இசை உலகில் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மையல் பல பேருடைய இதயங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று இந்த இனிய தருணத்திலே வாழ்த்தி இங்கே வந்திருக்கிற அத்தனை பெரிய மனிதர்களையும் வணங்கி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எங்களுடைய பேரரசு அவர்கள் இவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும், இந்த பாடல் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மயல், இந்த உலகத்திலேயே மயல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. மயல் என்றால் காதல் குறிக்கும், அன்பு குறிக்கும், எல்லாமே. இந்த திரைப்படத்தை ஏற்கனவே நான் பார்த்து விட்டேன். என் நண்பர் தேனப்பன் நானும் என்னோட நண்பர்களெல்லாம் சேர்ந்து பார்த்தோம். மிக அற்புதமான ஒரு படம். மனதை படம் முடியும் போது வெளியிடும்போது மனசு கலத்து தான் வர வேண்டும். அவ்வளோ சிறப்பான ஒரு படம். அந்த படத்தில் நடத்திருக்கும் கதாநாயகனுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை இயக்கிய ஏழுமலை அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறார். நான் ரொம்ப நேரம் எனக்கு பேசி அவர்கிட்ட நிறைய கருத்துக்களை கேட்டு பேசிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை நான் பார்த்ததால தான் சொல்கிறேன், இந்த படம் வெற்றிவே அடையும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர், அந்த விழாவின் நாயகர் அமர்கீத், அவருடைய முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் நான் போயிருந்தேன். அதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏனென்றால் எனக்கும் சௌந்தர்யனுக்கும் மிகப்பெரிய நட்பு உண்டு. அந்த நட்புக்கு காரணம் என்னை இந்த வழக்கு உயர்த்தி கொண்டு வந்ததற்கான என்னுடைய மானசீக குருவான என் அன்பு சகோதரர் அண்ணன் கே சவித்மன் தான். ஏன்னா ஒரு கரடுமுடான வாழ்க்கையில் இருந்தேன். அது அசிஸ்டன்ட் வாழ்க்கை, கடனை கத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கத்துறீங்க நல்லா அடிச்சிருக்காரு, துண்டெல்லாம் வெல்ட்ரேட் அடிச்சிருக்காரு, ஓடி இருக்கேன். இது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உருவாக்கி சேரன் பாடல் கொடுத்த திரைப்படத்தை அருமைப்படுத்தி அவருடைய ஒரு 60 படம் டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 58 படம் நான் தான் ஃபைட் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா, என் நண்பர் தேரப்பர், நீங்கள் சேரன் பாண்டியில் அவர் எங்களால் அறிமுகப்படுத்த சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் 28 டெக்னீஷியன் படத்தை அறிமுகப்படுத்திருக்கார். மேக்கப், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர். அந்த பெருமை இயக்குனர் கே சவித்மன் சார் தான் சேரும். ஏன்னா ஒரு படத்தில் மொத்த பேரையும் புதுமுக அறிமுகம் சாதாரண விஷயமே இல்லை. என்ன சொல்றீங்க? அது அந்த பெருமை அவர். அதில் தான் நாங்கள் தேனப்பன், நாங்கள் எல்லாரும் ஒரே யூனிட்டாக ஒரே சகோதரத்துடன் இருக்கிறோம். அந்த அவருடைய சௌந்தர்யனுடைய மகன் இசையமைத்த அமர்கீத் இசையமைத்த அந்த மயல் படத்தில் நான் கலந்து கொள்ள மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த படத்தில் கதாநாயகன் அவர்கள் ரொம்ப பிரமாதம் பண்ணிருக்காரு. அதுபடியும் பெயின்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறவங்க அந்த கதாநாயகி சம்ருத். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த கதையை இப்போ நான் சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு படம். பெண்ணா வரும்போது நம்மளுக்கு அவ்வளோ இது மனசு கருத்து தான் வரும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அது இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய அருமை நண்பன் தேனப்பன் அது மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதில் என்னுடைய தம்பி தான் ஸ்டன் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர்
அவன் ஃபைட் பண்ணுறது நான் நினச்சிருந்தேன் ரோப்பை கட்டி எங்கேயாவது என்ன மாட்டுவாங்க தலைகளை தூக்கணும் வச்சுருந்தேன். ஆனால் எதுக்கும் தயார் நல்லா அதை பண்ணி தருவோம். நான் அடிச்சு தூக்கி போட்டு போஸ் கொடுத்துட்டு நான் பார்க்குறேன். நானே அந்த பெரிய தட்டில் இருந்து கை தட்டிட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்துகிறேன். பாரத தாய்க்கு நன்றி தெரிவித்து ஜெய்ஹிந்த். ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். இந்த படத்துலேயுமே ஒரு முக்கியமான பாடல் வந்து எழுதியிருக்கீங்க. வெரி நைஸ். கேட்க ரொம்ப நல்லா இருந்தது சார். ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். விழாவில் கலந்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் ஊடகவியல் நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து தோழமைகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த முதல் வணக்கம். வேணுகோபால் சார், அனுபமா, விக்ரம் சிங், சேது, நாயகி அப்படின்ட்டு நிறையா பேருக்கு நான் நன்றி சொல்லணும். இதில் வந்து ஏழுமலை வந்து என்னோடய நண்பர். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நானும் சேர்ந்து மாரிமுத்துட்ட வேலை பார்த்தோம். பிரபு சாலமன் சார்கிட்ட நான் கிங் ஒர்க் பண்ணேன். எனக்கு பிறகு அவர் திரும்ப குருநாதர்கிட்ட அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பெரிய நண்பர். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் இருக்கும்போது ஒரு பெரிய மாவீரனாக நினைப்பேன். அவ்வளோ மெமரி இருக்கும். அவர் மாதிரி ஒரு ஷெடியூல் பிரேக்கெலாம் யாருமே போட முடியாது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணும்போது அவரை தனியாக கூப்பிட்டு இது பண்ணேன். நான் அவரை பார்த்துட்டு அரை மணி நேரத்தில் என் கதையை படிச்சுட்டு ஆன்லைனை படிச்சுட்டு 32வது சீன் இதுன்னு சொல்லி அவர் போடுறாரு. எனக்கு என் நம்பரே தெரில. 6 வருஷமா 7 வருஷமாக அந்த கதையை வச்சுருக்கேன். அவர் மெமரியில் அப்படியே ஏறிக்கணும். அந்த மாதிரியான அது மாதிரி லைட் வைக்கிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப மெமரியாக ஒரு பெரிய மாவீரன், நல்ல டெக்னீஷியன். அவர் படத்தில் இந்த படத்தை நான் அவரோட இணைஞ்சு நான் பணி செஞ்சதில் பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி கேமராமேன் பாலா என்னோடய நண்பர். சமகாலத்தில் நாங்கள் ஒரு அறையில் தங்கி வந்திருக்கோம். அவரும் ரொம்ப விஷுவல் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எனக்கு பொறாமப்படுற அளவுக்கே இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து அந்த கிணத்துல நான் நண்பர் விவேக்கோட அந்த பாட்டுக்கு அந்த தண்ணி சொட்டுறதுலாம் அந்த ஷாட்லாம் வந்து மறக்கவே முடியல. ரொம்ப காதலாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அதேமாதிரி வந்து அமர்கீத் வந்து ஒரு அருமையான இசையமைப்பாளர். அந்த 3வது சாங் என்னோடது. அந்த என்னடி செஞ்ச அந்த பாட்டு அது முன்னாடி கத்தாளம் உள்ளா கண்ணாடி சில்லான்னு ஆரம்பிக்கும். அப்புறம் கேட்டுக்கிட்டார். ஓப்பனிங்கே வந்து ரொம்ப கண்ணாடி சில்லா கத்தாளம் உள்ளான்னு குத்துறது மாதிரி இருக்கு சார். என்னடி செஞ்ச அப்படி உள்டாவை போட்டால் எப்படி இருக்கும். அதுக்குமே நானும் சண்டை போட்டோம். ஆனால் அவர் என்னை மயக்கிட்டார். ஏதோ பண்ணி திரும்ப என்னடி செஞ்ச வந்தது. இந்த லிரிக் கேட்கும்போது சௌந்தர்யன் சார் வந்து நான் சௌந்தர்யன் சார்கிட்ட வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டு போயிருக்கேன். என்னை அப்பயே பிடிக்கும். அப்புறம் ஒரு கால ஓட்டத்தில் அவர் நான் தொடர்பில் இருக்க முடியல. ஆனால் அவர்கிட்ட நான் பாட்டு எழுத முடியல. அவங்க பையன்கிட்ட எழுதுனால எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த லிரிக் பார்த்துட்டு தேவதை நீ சிரிச்ச தேங்காய்ப்பூ தூவலாட்டம்னு ஒரு வரி இருக்கும். அதை பார்த்தோன்னே சூப்பராக இருக்கியா அப்படின்னு சொல்லி சிரித்தார். அது இப்போ வரைக்கும் லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் ஆனப்போ கூட நிறைய நண்பர்கள் அந்த பின்னூட்டத்தில் அந்த தேவதை நீ சிரிச்சா தேங்காய்ப்பூ தூவலாட்டம் எப்படி சிரிப்பை வந்து ஒரு அழகியோட சிரிப்பை ஒரு பெண்ணோட சிரிப்பை வந்து தேங்காய்ப்பூ தூவலாட்டம்னு சொல்லியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது அவர் வார்த்தை முதல்ல படிக்கும்போது அவர் அழகாக சிரித்தார். நம்ம பாட்டு எழுதும்போது கதாநாயகிலாம் தெரியாது. பெரும்பாலும் அதை தெரிஞ்சுக்கிறதும் இருக்கும். ஆனால் நாங்கள் பாட்டு எழுதும்போது கதாநாயகி தெரியாது. இப்போ நான் விஷுவல் பார்க்கும்போது தான் விஷுவலில் முதல்ல பார்த்தேன். உண்மையிலே அவங்க தேங்காய் பூ மாதிரி சிரிக்கிறாங்க. தேங்காய் பூ தூவல் மாதிரி சிரித்தாங்க. இப்போ எழுதுனது வந்து நல்லா ஒர்த்தாக தான் இருக்குதுன்னு இது பண்ணோம். ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சினிமாவில் வந்து பாடலாசிரியர் நல்ல பாட்டு தான் எழுதுகிறோம். ஒரு இடத்துல நல்ல பாட்டு கொண்டு போகும்போது 2 விதமான இது நடக்குது. ஒன்று, பாட்டை மெருகேற்றுற வேலை நடக்கும் ஒரு சில டைரக்டர்கிட்ட, மியூசிக் டைரக்டர்கிட்ட. இன்னொரு பக்கத்தில் பாடலை உருக்குலைக்கும் வேலையும் நடக்கும். 2 வரியாக போகும். ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு 4 வரியை சாப்பிட்டுப்பார். ஒரு டைரக்டர்
அப்புறம் இன்னும் அசோசியேட் இப்படி போயிட்டு ஒரு 2 வரி மிஞ்சும். அந்த 2 வரியும் ரெக்கார்டிங் முன்னாடி கூட போக வாய்ப்பு, பெரிய வைத்தறிச்சலாக ஒரு பாட்டெல்லாம் உருவாகும். சில இடங்களில் அது மெருகேற்றிக்கிட்டே போகும். இந்த படத்தில் நம்ம என்னடி செஞ்ச பாட்டு வந்து ஏதாவது ஒரு 4 வரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே என்னை வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பாட்டு எப்பவுமே போனால் முடிஞ்சிடும், ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும், ஒரு நாளில் முடிஞ்சிடும். மாதக்கணக்கில் வச்சு திடீர்னு ஒரு ஃபோன் வரும், எனக்கே பக்குன்னும். அம்மாக்கு கால் பண்ணுவோம், ஏதோ கரெக்ஷன் கேட்குறாப்புல அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப சேது ஒரு பாட்டுக்கு போய் அவ்வளோ பேர் வராங்க. வேணுகோபால் சார் சொல்லணும், அவர்கிட்ட பேசும்போது தமிழே வராத மாதிரி தான் பேசுவார். தமிழில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். இந்த பாட்டு வரியை பூரா நான் 7 சரணம் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். எல்லாமே வாசின்னு சொல்லி அந்த தமிழை கேட்குறாரு. அவ்வளோ ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ வரிகளுக்கு நேசிக்கிறவராக இருப்பார்னு தெரியாது. அது மாதிரி அமர்கீத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அதை முழுசாக கேட்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. அவன் சிரிச்ச முகம் மாறாமல் இந்த படத்தில் என்கிட்ட வேலை வாங்கி ஒரு அழகான பாட்டை கொடுத்துருக்காப்புல. அவருக்கும் இந்த வாய்ப்பை தந்த என் நண்பர்கள், தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆமாம், இந்த படக்குழுவில் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ப்ரொடியூசர்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நிறைய பேர் வெவ்வேறு ரீசன்ஸ்க்காக என்டர் ஆவாங்க. பட் 2 முக்கியமான நபர்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் ஃபீல்ட்ல இருந்து இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்திருக்காங்க. அதுவும் ஒரு ரொம்ப பேஷனோட, ரொம்ப லவ்வோட இந்த சினிமா வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட வந்திருக்காங்க. அப்படின்றப்போ we are all here. ஒரு பெரிய வார்ம் வெல்கமாக தான் அவங்களை வந்து நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்தது. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணுன்றது எங்களுடைய ஆசையும் கூட. ஸோ எஸ், now I invite producer Venugopal அவர்கள் to share a few words. Yes, on behalf of her, behalf of Mr. Venugopal, we have Ms. Anupama Vikram Singh அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். Good morning everyone. I will speak in English because a lot of people are watching this worldwide. I am also working on my Tamil. So this is an incredible day for me to stand before you, not just as a cinema lover, but as a debut producer. Mayal marks the beginning of an exciting journey, and I'm so proud to share this moment with you. I'd also like to speak on behalf of our co-producer, R. Venugopal sir, and together we welcome you to be here for the launch of our audio and trailer. So, this is with heartfelt thanks to all the honorable guests who accepted so graciously our invitation and are here. Your presence means the world to us. To the crew of Mayal, including the PR office under the guidance of Suresh Chandra sir, and the entire Mayal team under the directorship of APG Arumalai, you guys have done flawless execution. I am in awe of your cast, your craft, your commitment. Thank you so much. A special mention to Amargeet, who marks his debut through Mayal as music director. His work shines through his 4 songs, the 4 tracks in the movie, each with its own emotion, its own soul, its own character. And we are so proud to introduce this young gentleman to the industry. A very special mention to my dear friend, my business partner, and above all, a wonderful, wonderful actor, Sethu. Lovingly known as Maina Sethu, is making a comeback, and thank you to him to listening to us and agreeing to come back to the industry. And what a comeback story we have, written by none other than DJ Mohan sir. We thank him for trusting his story with us. Welcome and cheer to Samriddhi Tara, our beautiful actress. She's also making Tamil debut. So she not only brings beauty to the movie, but brings incredible talent, and I'm sure that she will rule everybody's heart. Special mention to the entire cast,
We have all the performers here. You guys have done an amazing job, outperformed yourself. And a special mention to Tenappan sir, not just for his impactful role in the movie, but also for being the pillar of strength throughout this process. Sir, we couldn't have done it without you. Thank you so much. Well, I can stand here and say everybody thanks personally. We have very limited time. I would definitely like to say thanks to my husband, who has always believed in my dreams. I know he's watching, and supported me throughout, for his love, for his trust. Thank you so much. So with God's grace, fans' support, and all your guys' love, I manifest Mayal to be a grand success. Thank you for being here today. Thank you so much. மேடை கழிக்கிறோம். Kadal Master, please join us on stage. Master. Okay.